இந்த வீடியோவை நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றுலேருந்து வைரல் ஆகிட்டுருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட இஷ்யூ தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி நான் யூடியூப்லேயும் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுவேன். அதாவது கிறிசல்டா இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு ஏன் கோர்ட்டுக்கு வந்தாங்க. அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, கோர்ட்டுக்கு வெளியே போராடுறாங்கன்னு. ஏன் போராட வந்தாங்க அப்படின்னா, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, மாதம்பட்டி மாதிரி இன்னொரு ஆம்பளை உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் நேற்று இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஆஸ் அ காமன் பப்ளிக், கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தைரியம் கூட, ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற தைரியம் கூட உடஞ்சி போயிடும். நம்ம என்ன தான் போய் இப்படி நின்று நம்ம மானத்தை நம்மளே இழந்து போராடினாலும் அந்த ஆண் அவன் ஒரு பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் சேஃபாக தான் இருப்பான். அதே மாதிரி அவன் ஃபேமிலி கூட அவன் கண்டிப்பாக ரொம்ப செக்யூர்டான ஒரு லைஃப் அவனுக்கு கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த இந்த விஷயம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இந்த கர்மா, சாமி, அது இதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. கிறிசல்டா அண்ட் கிறிசல்டா மாதிரி ஏமாந்துட்டு இருக்க பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் என்ன கிடைச்சிது? அஃப்கோர்ஸ் சட்டம், நீதி, நேர்மை, நியாயம், கர்மா இதெல்லாம் ஓகே, இட் வில் ஒர்க். அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிக்கலாம். பட் உங்களோட ஹெல்த், உங்களோட மரியாதை, உங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வாஷ் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு நார்மல் லைஃப்க்கு வர முடியாது. அவங்களே திரும்பி உங்ககிட்ட வாழ்ந்தாலும் அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்ருதி கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா கோர்ட்டுக்குள்ளே வராங்க. அவங்க 2 பேரை எந்த கேட்டகரியில் சேர்த்து யோசிக்கிறது, பேசுறதுன்னே எனக்கு தெரியல. கிறிசல்டா நிறைமாத கர்ப்பிணியாக ஏறி வர்றதை பார்க்குறப்போ அவ்வளோ இட் வாஸ் தட் பெயின்ஃபுல் அண்ட் ஹர்ட்ஃபுல். பீங் அ விமன், பீங் அ மதர், அதோட வலி வேதனை புரியுது. ஸோ லேடிஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.